As நம்ம அந்த பிரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி அப்படின்ற அந்த யூனிட் 20ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ முதல் செஷன்ல பிரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பார்த்தோம். நம்ம அதுல கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற பார்த்து கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் அதோட எய்ம் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பிரீடிங் அப்படின்னா ஜென்ரலா பிளான்ட் பிரீடிங்னா என்ன அப்படின்றதுக்கான ஜென்ரலான டெபினிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ரைட், இப்போ பிரீடிங் எதுக்காக பண்றோம் அப்படின்றதுல இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம டீல் பண்ணிடுறோம். சொனாலிகா வீட் வெரைட்டி, IR8 ரைஸ் வெரைட்டிஸ், இதெல்லாம் செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ். இதெல்லாம் பிரீடிங் மெத்தட் மூலமா உருவாக்குன வெரைட்டிஸ் தான். அப்போ பிரீடிங் எதுக்காக பண்றோம்? பிரீடிங் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹை ஈல்ட் அண்ட் பெட்டர் குவாலிட்டி. ஹை ஈல்ட் அண்ட் பெட்டர் குவாலிட்டி, நிறைய ஈல்டு கிடைக்கணும், அதே சமயத்துல குவாலிட்டியா இருக்கணும். இதுக்காக தான் இந்த வீட் வெரைட்டிஸ் சொனாலிகா, இன்னொன்று வந்து ரைஸ் வெரைட்டிஸ் IR8 அப்படின்றது இந்த டாபிக்ல பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டாபிக். அடுத்தது நம்ம செகண்ட் டாபிக்ல இந்த பிரீடிங் எதுக்காக பண்றாங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் உருவாக்குறதுக்காக. ஸோ பிரீடிங் இஸ் ஃபார் ப்ரொடியூசிங் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ். மூணாவது பாத்தீங்கன்னா பிரீடிங் இஸ் ஃபார் ப்ரொடியூசிங் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப். கிராப்ஸ்ல பூச்சிகளையும் சில நோய் கிருமிகளை உண்டாக்கக்கூடிய வெக்டார்ஸ், அதை தடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் உருவாக்கும் பிளான்ட். அதுக்காகவே நம்ம பிரீடிங் பண்ணணும். தென் பிரீடிங் இஸ் ஃபார் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி. இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி அப்படின்னா என்ன? நியூட்ரியன்ட் ரிச் ப்ராடக்டா இருக்கும். அந்த ஈல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கிரைன்ஸ், ஃபுட் ப்ராடக்ட் should have enormous amount of nutrients. போதுமான அளவுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கணும். இதெல்லாம் இதோட இம்பார்ட்டன்ஸ். எதுக்காக அந்த பிரீடிங் பண்ணணும்? நல்ல குவாலிட்டி, அதிக ஈல்டு இருக்கிற கிராப்ஸ் உருவாக்கணும், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கிராப் உண்டாகணும், இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிராப் உருவாக்கணும், இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி இருக்கிற கிராப்ஸ் உருவாகணும். அதுதான் பயோஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் கால்டு பயோஃபோர்டிஃபிகேஷன்? 2 மார்க்ஸ். அந்த பிளான்ட் கிராப் வெரைட்டிஸ், நியூட்ரிஷனல் ரிச் கிராப் வெரைட்டிஸ் உருவாக்குற அந்த மெத்தடுக்கு பேர் தான் பயோஃபோர்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் பிரீடிங் எதுக்காக பண்றோம்ன்ற சின்ன சின்ன ஹெட்டிங்ல நம்ம பார்த்துட்டு வரோம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் ஹெட்டிங் பிரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கிராப் வெரைட்டி. இதுல பாருங்க, பிளான்ட்ஸ் ஆர் காஸ்டு பை பேத்தஜன்ஸ் லைக் வைரஸ், பாக்டீரியா. நிறைய டிசீஸ் பிளான்ட்டுக்கு வரும். என்னென்னதுனால டிசீஸ் வருது? வைரஸ்னால வரலாம், பாக்டீரியானால வரலாம், பங்கஸ்னால வரலாம். ஸோ அதனால பாக்டீரியா, பங்கை, வைரஸ் இதெல்லாம் டிசீஸ் உண்டாக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் பிளான்ட்டுக்கு. ஸோ திஸ் அஃபெக்ட் கிராப் ஈல்ட். கிராப்போட ஈல்டை இது அஃபெக்ட் பண்ணும் இந்த டிசீஸ். ஐ மீன் வைரல் டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸ், இதெல்லாம் ஈல்ட குறைக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெவலப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. அப்போ இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியை உருவாக்குனா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஈல்ட அதிகப்படுத்த முடியும். So we can improve yield only by reducing the diseases among plants. So viral disease, bacterial disease, fungal disease, அதை கண்டுபிடிக்கணும். அந்த டிசீஸ் உண்டான ட்ரீட்மெண்ட் இங்க கொடுக்கணும். அதுக்கு உண்டான சில மெடிசின்ஸ் இல்ல ஃபெர்டிலைசர்ஸ் அதெல்லாம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டிசீஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ரைட், அப்போ ஈல்டு அதிகமாகும். அப்போ ஃபஞ்சிசைட்ஸ், பாக்டீரிசைட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஆனதுக்கு பங்கையை கண்ட்ரோல் பண்றதுக்காக fungicides. What are called fungicides? Now the chemicals used to control fungi, the medicines used to control fungi are called fungicides. அதே மாதிரி பாக்டீரிசைட்ஸ், பாக்டீரிசைட்ஸ் அப்படின்னா பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் ஆகிற கெமிக்கல் ஆர் மெடிசின்ஸ். Some disease resistant varieties developed by plant breeding are given below. அந்த டேப்லெட் காலம் பாருங்க, பேஜ் நம்பர் 287ல பாருங்க உங்க புக்ல. அந்த டேப்லெட் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட் வெரைட்டி, காலிஃபிளவர் வெரைட்டி அண்ட் கவுபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மூணுத்தையும் அந்த டேப்லெட் காலத்துல பாருங்க. அதுல அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி வீட்ல பாத்தீங்கன்னா ஹிம்கிரி அப்படின்னு, ஹிம்கிரி, தட் இஸ் தி வீட் வெரைட்டி.
அதுக்கு என்ன மாதிரியான டிசீஸ் அது ரெசிஸ்ட் பண்ணுது? லீஃப் அண்ட் ஸ்டிப் ரஸ்ட், ஹில் பர்ன்ட். அந்த லீஃப்லயும் அந்த ஸ்டிப் அப்படி அந்த குச்சி மாதிரி இருப்பாருங்க, அந்த லீஃபோட அந்த குச்சி உள்பாக்கமா அதுல ரஸ்ட் துரு பிடிச்ச மாதிரி ஒரு பிளாக் கலர் அப்பியரன்ஸ் இல்ல பிரவுன் கலர் அப்பியரன்ஸ். சோ அதெல்லாம் தடுக்கக்கூடிய அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி தான் ஹிம்கிரி அப்படின்னு சொல்லலாம். வீட்ல ஹிம்கிரி வெரைட்டி, ஹிம்கிரி. So himgiri is a variety of wheat in which it can resist leaf and stick rust, hill burnt. ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி இருக்கக்கூடிய. அதே மாதிரி காலிஃபிளவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வச்சுங்க, அதுல வரக்கூடிய வெரைட்டிஸ் பாருங்க. பூசா சுப்ரா, தென் பூசா ஸ்னோபால் K1, பூசா ஸ்னோபால் K1. இதெல்லாம் வந்து காலிஃபிளவர் வெரைட்டிஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. காலிஃபிளவர்ல அந்த செடியோட டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி எது? பூசா ஸ்னோபால் K1, பூசா ஷப்ரா. இதெல்லாம் பிளாக் ராட், அழுகல் நோய். அழுகி போய் அந்த பிளாக் கலர் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த நோயை தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ், அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் தான் அந்த காலிஃபிளவர்ல பூசா சப்ரா, பூசா ஸ்னோபால் K1. அதே மாதிரி கவுபி அப்படின்னு சொல்லுவாங்க பட்டாணி. இந்த கவுபியில வந்து பூசா கோமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாக்டீரியல் பிளைட் டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, பாக்டீரியல் பிளைட் டிசீஸ்ல இருந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பூசா கோமல். சோ பூசா கோமல் இஸ் கவுபி வெரைட்டி. சோ அப்ப வீட், காலிஃபிளவர், கவுபி வெரைட்டிஸ்ல என்னென்ன அப்படின்றதோட அதோட நேம் அங்க பக்கத்துல கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் 1 மார்க்ல நீங்க பார்க்கணும். என்ன டிசீஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய வெரைட்டின்றத பக்கத்துல டிசீஸ் நேமும் கொடுத்துருக்கு. சோ இதை கொஞ்சம் 1 மார்க்ல பாத்துக்கணும் நீங்க. இதுதான் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ். அதுக்காக அந்த ப்ரீடிங் பண்றோம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் உருவாக்குறதுக்கும் அந்த ப்ரீடிங் மெத்தட் யூஸ் ஆகும். ரைட், இது ஓவர். Now let us move to the third one, plant breeding, which is used for producing insect and pest resistant crop varieties. இந்த மூணாவது ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆர் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் ப்ரீடிங் மூலமா எப்படி உருவாங்க. சோ அது எந்த வெரைட்டிஸ் என்னென்ன? பர்டிகுலரா அந்த பிராசிகா, பிளாட் பீன், லேடிஸ் ஃபிங்கர், இந்த மூணுத்துலயும் வரக்கூடிய அந்த வெரைட்டிஸ் எது எதுன்றது இங்க கொடுத்துருக்காங்க. அது ஒரு டேப்லர் காலம், பேஜ் நம்பர் 288ல உங்க புக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. சோ அதுல அந்த 3 வெரைட்டிஸோட நேம் கொடுத்துருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க. சோ இது எதுக்காக இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, இன்செக்டும் பெஸ்டும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் தே ஆர் ஆல் கால்டு வெக்டார்ஸ். ஏன் வெக்டார்ஸ் அப்படின்னா டிசீஸ் காசிங் ஏஜென்ட்டை எடுத்துட்டு போற கேரியர்ஸ் இதெல்லாம். So insect in plant, pest in plant are the vectors which carry pathogen from infected crop into healthy crop. அதனால அந்த வெக்டார்ஸ் முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். வெக்டார்ஸ், அப்ப வெக்டார்ஸ்ன்றது இன்செக்டா இருக்கலாம், இல்ல இன்செக்டை தவிர மற்ற அனிமல்ஸ் எது வருதோ அதெல்லாம் பெஸ்ட் தான். அந்த பெஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்றது? அந்த பெஸ்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெரைட்டிஸ் எப்படி ப்ரீடிங் மெத்தட் மூலமா உருவாக்குறது. அந்த வெரைட்டிஸ் என்னென்ன, எந்த மாதிரியான பெஸ்ட்ல இருந்து அது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது அப்படின்றத அந்த டேப்லர் காலத்துல கொடுத்துருக்காங்க. So here you have many microorganism causes enormous amount of diseases to plant, but the insect and pest also damages the crop. Insect and pest resistant crop varieties are developed, they are given below. அந்த டேப்லர் காலத்துல அது கொடுத்துருக்கு. ஏன்னா சில நேரத்துல அந்த இன்செக்ட் என்ன பண்ணும், இலையை பிடிச்சி கடிச்சு சாப்பிடும். அந்த கோழி இலையெல்லாம் பிளான்ட்ல வரும்போது, கிராப்ஸ்ல வரும்போது பிடிச்சி சாப்பிடும். சில பேஸ்ட் அதை உடச்சு விட்டுரும். இந்த வெட்டிக்கிளி எல்லாம் பாருங்க, அப்படியே கட் பண்ணி விட்டுரும். ஸோ இதெல்லாம் நமக்கு பெஸ்ட் தான். இதை தவிர எந்த ஒரு இன்செக்டோ மற்ற இனங்களோ, பூச்சி இனங்களோ தவிர மற்றதோ, இதெல்லாம் நமக்கு வந்து அந்த பிளான்ட் அழிக்கும். அதுல இருந்து இதை எப்படி பாதுகாக்குது, அதுல இருந்து எப்படி நியூ வெரைட்டிஸ் உண்டாகுது. ஸோ அந்த வெரைட்டிஸ் தான் பிராசிகாவில பாருங்க, பூசா குராவ், ஏபிட்ஸ். ஏபிட்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன பூச்சின்னு சொல்லுவாங்க, அண்டு பூச்சி மாதிரி மேல மொக்கு இருக்கிற இடத்துல, பிளான்டோட அந்த பட் இருக்கிற இடத்துல வந்து எல்லாம் கூட்டமா சேர்ந்து அப்படியே அந்த முளைச்சு வரும்போது, அப்பிக்கல் பட் டெவலப்மெண்ட் ஆகி வரும்போது அது மேல சூழ்ந்து இருக்கும் நிறைய இன்செக்ட். இதான் ஏபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிட்ஸ், வாட் ஆர் கால்டு ஏபிட்ஸ், அது ஒரு இன்செக்ட். அந்த ஏபிட்ஸ் வந்து என்ன பண்ணும், அப்படியே அந்த பட் வர ஸ்டேஜ்ல சாரெல்லாம் உறிஞ்சிருந்ததுனால அது வளராமலே போயிடும்.
அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுதான் பிராசிகா வெரைட்டில வரக்கூடிய பூசா கிராவ் அப்படின்ற ஒரு வெரைட்டி. பிளாட் பீன்ல ஒரு வெரைட்டி பூசா செம் 2, பூசா செம் 3. இது ரெண்டும் பிளாட் பீன் வெரைட்டிஸ். இது எதை கண்ட்ரோல் பண்ணுது, என்ன இன்செக்ட் பெஸ்ட கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா லீஃப் ஹாப்பர். அந்த இலையில இருந்து இலை தாவி போகக்கூடிய ஒரு பூச்சி, அதுகிட்ட இருந்து இது தன்னை பாதுகாக்கும். ஏபிட்ஸ், இந்த ஏபிட்ஸ் நான் சொல்லிருக்கிறது சின்ன சின்ன பூச்சிகளை. ஃப்ரூட் போரர், பழங்கள்ல ஓட்ட போட்டுட்டு உள்ள போகும் அந்த போரர் என்ற அந்த பூச்சி. ஸோ அதுகிட்ட இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் பூசா செம் 2, பூசா செம் 3. தே ஆர் ஆல் பிளாட் பீன் வெரைட்டிஸ். அப்ப பிளாட் பீன் வெரைட்டிஸ் என்னென்ன அதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு, இந்த நேமிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் கொஞ்சம் 2-3 தடவை நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி லேடிஸ் ஃபிங்கர்ல பாருங்க, பூசா சவானி, பூசா A4, இதெல்லாம் லேடிஸ் ஃபிங்கர் வெரைட்டி, வெண்டைக்காய். சோ அதுல ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர், அந்த தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெண்டைக்காய் செடியோட தண்டுல ஓட்ட போட்டுட்டு போகும் சில இன்செக்ட். ஃப்ரூட் போரர் அந்த லேடிஸ் ஃபிங்கர்ல உள்ள ஓட்ட போட்டு போவோம் அந்த வெண்டைக்காய். ஸோ அப்ப அது உள்ள இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா சொத்த மாதிரி தெரியும், பிளாக் கலர். ஸோ இதை தடுக்கிறதுக்காக வரக்கூடிய வெரைட்டிஸ் தான் பூசா சவானி அண்ட் பூசா A4 லேடிஸ் ஃபிங்கர் வெரைட்டி. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா insect and pest resistant crop varieties. Particularly these crops are brassica, black bean and ladies finger. இந்த மூணுமே இதுல நம்ம பயன்படுத்துறோம். ரைட், இதெல்லாம் plant breeding for insect and pest resistant. மூணாவது பார்ட்ட முடிச்சு. Now the fourth part, plant breeding for improved nutritional quality crops. Cropsல nutritional quality அதிகப்படுத்தும். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய கிராப் வெரைட்டிஸ எப்படி உண்டாக்குறது, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கிரைன்ஸை எப்படி அதிகப்படுத்துறது, நியூட்ரியன்ட் ரிச்சா இருக்கக்கூடிய கிரைன்ஸ் எப்படி உருவாக்குறது, அதுதான். அப்ப பிரீடிங் எதுக்காகவும் பயன்படுத்துறோம், நியூட்ரியன்ட் ரிச் கிராப் வெரைட்டிஸை உருவாக்குறதுக்காக அந்த பிரீடிங்கை நம்ம பயன்படுத்தும். ஸோ அதுதான் இந்த ஃபோர்த் பார்ட். அப்ப ஃபோர்த் பார்ட்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் புரோட்டீன் மால் நியூட்ரிஷன் அமங் ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் a major problem which has been receiving much focus throughout the world. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டர் நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன், புரோட்டீன் மால் நியூட்ரிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் கால்டு புரோட்டீன் மால் நியூட்ரிஷன்? குழந்தைங்களுக்கு புரதச்சத்து குறைவா இருந்ததுன்னா குவாஷியோர்கர் அண்ட் மராஸ்மஸ் அப்படின்ற டிசீஸ், நோஞ்சா சவல நோய். 3-4 வயசுல பாத்தீங்கன்னா குழந்தையோட வயிறு பானை மாதிரி இருக்கும், கை கால்லாம் ஒல்லியா இருக்கும், இல்ல சில குவாஷியோர்கர் அப்படின்ற டிசீஸ்ல வீக்கம் இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரதச்சத்து குறைபாட்டுனால ஏற்படக்கூடியது. So protein deficiency may leads to protein malnutrition. Protein malnutritionல வரக்கூடிய அந்த டிசீஸ் தான் மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோர்கர். இது ஒரு முக்கியமான பிரச்சனை இந்தியாவில். புரதச்சத்து குறைவினால ஏற்படக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் இந்தியாவில் என்ன அப்படின்னா புரோட்டீன் மால் நியூட்ரிஷன் கால் மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோர்கர். ஸோ அப்ப அந்த நோய்களை தடுக்கணும் அப்படின்னா கிராப்ஸ்ல புரோட்டீன் ரிச்சா இருக்கக்கூடிய கிராப்ஸ் எப்படி உருவாகும் பிரீடிங் மூலமா. அப்ப அந்த புரோட்டீன் ரிச் கிராப் வெரைட்டிஸ் என்ன, அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ சின்ன சின்ன குழந்தைங்க மட்டும் புரோட்டீன் மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்றது கிடையாது. ஈவன் அடல்ட் பாருங்க, ஹியூமன் அடல்ட்ல கூட புரோட்டீன் மால் நியூட்ரிஷனால நிறைய ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம இதை ஓவர் கம் பண்றதுக்காக என்னென்ன கிராப் வெரைட்டிஸ் நம்ம புரோட்டீன் ரிச்சா இருக்குது அதை எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை இங்க கொடுத்துருங்க. To combat these conditions, human and animal health are to be determined by nutritional quality feed crops. அப்போ நியூட்ரிஷனல் குவாலிட்டி இருக்கிற அந்த கிராப் வெரைட்டிஸ் எப்படிப்பட்டதா இருக்கும்? The nutritional quality may be improved with respect to its. What is the nutritional quality of crop? ஒரு கிராப்போட நியூட்ரிஷனல் குவாலிட்டி எப்படிப்பட்டதா இருக்கணும்? கீழே கொடுத்துருக்கா புரோட்டீன் கண்டென்ட், குவாலிட்டி ஆஃப் புரோட்டீன். புரோட்டீன் அதிகமா இருக்கணும், அந்த புரோட்டீன் குவாலிட்டி புரோட்டீனா இருக்கும். ரெண்டாவது ஆயில் கண்டென்ட், நம்ம சாப்பிட்ற அந்த கிராப்ஸ்ல நமக்கு போதுமான அளவுக்கு ஆயில் இருக்கும்.
ஆயில்ல ரெண்டு இருக்குது, வெஜிடபிள் ஃபேட், அனிமல் ஃபேட். அனிமல் ஃபேட்ன்றது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஆயில் ஃபேட்ன்றது நமக்கு வந்து மேக்சிமம் பிரச்சனை அவ்வளவா இல்ல. மினரல் கண்டென்ட் நிறைய அந்த கிராப்ஸ்ல மினரல்ஸ் முக்கியமா நமக்கு தேவை. அந்த மினரல்ஸும் கிராப்ஸ்ல இருந்து தான் கிடைக்கும். அப்போ புரோட்டீன், ஆயில், மினரல்ஸ் இந்த மூணுமே அதிகமா இருக்கக்கூடிய கிராப் வெரைட்டிஸ், அதை நம்ம பிரீடிங், பிளான்ட் பிரீடிங் மூலமா உருவாக்குறோம் அப்படின்றதுதான் இந்த லெசன்ல இந்த கடைசி பார்ட்ல கொடுத்துருக்குறேன் அந்த இடத்துல. ரைட். அடுத்து பாருங்க, பயோஃபோர்டிஃபிகேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு 2 மார்க் क्वेश्चन. வாட் இஸ் கால்டு பயோஃபோர்டிஃபிகேஷன்? மார்க் பண்ணுங்க, பேஜ் நம்பர் 288ல அந்த பேராகிராஃப்ல இருக்கு பாருங்க. Biofortification is the scientific process of developing crop plants enriched with high level of desired nutrients like vitamins, proteins and minerals. அதாவது டெஃபினிஷன் 3 லைன் 4 லைன் வரும் பாருங்க, அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். It is a scientific process of developing crop plants enriched with a high level of desirable nutrients. நம்ம கிராப் வெரைட்டிஸ உருவாக்குறோம். எப்படிப்பட்ட கிராப் வெரைட்டிஸ உருவாக்குறோம்? நியூட்ரியன்ட் அதிகமா இருக்கிற கிராப் வெரைட்டிஸ் உண்டாகும். So here we are producing nutrient rich variety. அப்போ plant breeding is also used for the production of nutrient rich varieties. எதுக்காக அந்த நியூட்ரியன்ட் ரிச் வெரைட்டிஸ் உருவாக்கணும்? அப்பதான் நம்ம இந்த மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இந்தியாவில் ஓவர் கம் பண்ண முடியும். அடல்ட்டுக்கு இருக்கக்கூடிய சில மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ண முடியும். அதனால நியூட்ரியன்ட் ரிச் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஃபுட்டை உருவாக்குற அந்த சயின்டிபிக் ப்ராசஸ்க்கு பேரு தான் பயோஃபோர்டிஃபிகேஷன். ஸோ இதான் வாட் இஸ் பயோஃபோர்டிஃபிகேஷன்? 2 மார்க்ல கேட்டா, இட் இஸ் த சயின்டிபிக் ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் கிராப் பிளான்ட் வித் ஹை லெவல் ஆஃப் நியூட்ரியன்ஸ், டிசைரபிள் நியூட்ரியன்ஸ். என்ன அந்த நியூட்ரியன்ஸ்? விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம் நியூட்ரியன்ஸ் தானே. லோவர் கிளாஸ்ல நீங்க படிச்சதுதான். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ். இந்த நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய கிராப்ஸை உருவாக்குற சயின்டிபிக் ப்ராசஸ் பேரு தான் பயோஃபோர்டிஃபிகேஷன். ரொம்ப எளிமையா ஞாபகம், வெரி சிம்பிள், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நீங்க எழுதிக்கலாம். பயோஃபோர்டிஃபிகேஷன் தான் ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நியூட்ரியன்ட் ரிச் கிராப் வெரைட்டிஸ் உருவாக்குற சயின்டிபிக் ப்ராசஸ். சிம்பிளா சொல்ல போனோம். இல்ல டெஃபினிஷன் ஓல்ட்ல கூட எழுதுங்க. இட் இஸ் த சயின்டிபிக் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இம்ப்ரூவ்டு கிராப் வெரைட்டிஸ் வித் ஹை லெவல் ஆஃப் நியூட்ரியன்ஸ் லைக் விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எக்ஸெட்ரா. உங்கள மாதிரி நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்க மாடிஃபை பண்ணி லைட்டா கூட எழுதிக்கலாம் உங்க இஷ்டம். ரைட். Some of the examples of crop varieties developed under the result of biofortification. இப்போ நம்ம இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பாருங்க. புரோட்டீனா, சக்தி, ரத்னா ஆர் லைசின் ரிச் மேய்ஸ் ஹைபிரிட்ஸ். மேய்ஸ் ஹைபிரிட்ஸ் சோளத்துல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, ஹைபிரிட் வெரைட்டி. அதுதான் அது பேர் புரோட்டீனான்னு சொல்லுவாங்க, சக்தின்னு சொல்லுவாங்க, ரத்னா. புரோட்டீன், சக்தி, புரோட்டீனா, சக்தி, ரத்னா, இதெல்லாம் என்னது? லைசின் ரிச் மேய்ஸ் வெரைட்டி. லைசின், what is called lysine? It is a kind of amino acid which is very very essential. Lysine என்ற அமினோ ஆசிட் முக்கியமான நமக்கு தேவை, எசென்ஷியல் அமினோ ஆசிட். சோ அப்ப அந்த லைசின் என்ற அமினோ ஆசிட் எதுல இருக்குது? மேய்ஸ்ல, ஹைபிரிட் வெரைட்டி மேய்ஸ்ல இருக்கு. அந்த மேய்ஸ் வெரைட்டி தான் புரோட்டீனா, சக்தி, ரத்னா. ரத்னானா ஏதோ ஒரு பேரு நினைச்சுக்காதீங்க, இது அந்த மேய்ஸ் வெரைட்டிஸ். செகண்ட் பாருங்க, அட்லஸ் 66. அட்லஸ் தான் கழுத்து எலும்பு கூட அட்லஸ் தான், அட்லஸ் போன் அப்படின்னு. இங்க அட்லஸ் 66 அப்படின்றது புரோட்டீன் ரிச் வீட் வெரைட்டி. அட்லஸ் 66 இது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரிச் வீட் வெரைட்டி, கோதுமை வெரைட்டிஸ் இது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அயன் ரிச் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் வெரைட்டி. அயன் ரிச், அயன் அதிகமா இருக்கக்கூடிய ரைஸ் வெரைட்டி, இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய ரைஸ் வெரைட்டி. 45 அப்படின்னா நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய வெரைட்டி.
விட்டமின் ஏ என்ரிச்டு கேரட்ஸ். விட்டமின் ஏ எதுல அதிகமா இருக்கும்? கேரட்ஸ். கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. விட்டமின் ஏ அதுல இருக்குது. பம்கின், பூசணிக்காய் விட்டமின் ஏ இருக்கு. பம்கின் இல்லைங்களா? தென் அதுல பாத்தீங்கன்னா ஸ்பினாச். ஸ்பினாச்ல கூட பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமா. இதெல்லாம் வந்து நியூட்ரியன்ட் ரிச் வெரைட்டி. அப்போ இவ்வளோ இது கொடுத்துருக்குறாங்க. மெய்ஸ், அயன் ரிச் அட்லஸ் 66 வீட் வெரைட்டி, அயன் ரிச் வெரைட்டி, விட்டமின் ஏ ரிச் கேரட், பம்கின், இதெல்லாம் பயோ ஃபோர்டிஃபிகேஷன் மூலமா உருவாக்குன கிராப் வெரைட்டிஸ். ஸோ இதுதான் பிரீடிங் எதுக்காக பண்றோம்ன்றதுக்கான அந்த 4 ஹெட்டிங்ல எதை உருவாக்குறதுக்காக, எந்த மாதிரியான கிராப் வெரைட்டிஸ் உருவாக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த லெசன்ல வரக்கூடிய ஒரு பார்ட். ஸோ இந்த பார்ட்ல பிரீடிங் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஹை ஈல்ட் அண்ட் பெட்டர் குவாலிட்டி கிராப்ஸ். Breeding is used for producing disease resistant varieties of crop. Then in the third, breeding is used for producing insect and pest resistant crop. Then at last, breeding is used for producing improved nutritional quality in crops. It is done by means of biofortification. It is also called biofortification. Biofortification is a scientific process of producing crop varieties with high nutrients. நிறைய நியூட்ரியன்ட் இருக்கக்கூடிய கிராப் வெரைட்டிஸ பயோஃபோர்டிஃபிகேஷன் மூலமா உருவாக்கலாம். இதான். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பிரீடிங்கோட பார்ட். இதுக்கு அடுத்தது செகண்ட் பார்ட், இந்த பிரீடிங்ல வரக்கூடிய செகண்ட் பார்ட், மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். இது ஒரு தனி இது. ஸோ இது வரைக்கும் நம்ம முதல்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் பிரீடிங். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் பிரீடிங் என்ன? மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதை நம்ம டீல் பண்ணுவோம். எந்தெந்த மெத்தட்ஸ் மூலமா நாம கிராப்ஸை உருவாக்கலாம், பிரீடிங் மெத்தட்ஸ் எது எது, அப்ப அந்த பிரீடிங் மெத்தட்ஸ் மூலமா அந்த கிராப் வெரைட்டிஸ் உருவாக்கும். இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த பிரீடிங் மெத்தட்ஸ் என்னென்ன அது தெரிஞ்சாதானே இவ்வளோ வெரைட்டிஸா இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரோட நம்மளால உருவாக்க முடியும். அப்ப அதுல வர மெத்தட்ஸை பாருங்க, இங்க ஒண்ணு ஒண்ணா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூவர் வெரைட்டி. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஏற்கனவே இருக்கிற பிளான்ட்ல புதுசா ஒரு வெரைட்டியா அதுல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம், கிராப் வெரைட்டி. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட். நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட். அப்போ ஏற்கனவே இருக்கிற வெரைட்டியோட புது வெரைட்டி ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களா, இதோட கேரக்டர் அதோட ஃபியூஷன் ஆகும். எல்லாமே இந்த நியூ வெரைட்டிஸ் மாதிரி மாறும். ஒரு 7 or 8 ஜெனரேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நியூ வெரைட்டிஸ் தான் மாறும். அதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ். தென் அதுக்கு அடுத்து செலக்ஷன், செகண்ட் ப்ராசஸ். செலக்ஷன் செலக்ஷன் அப்படின்னா பெட்டர் குவாலிட்டிஸ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கண்டுபிடிக்கிறோம், செகண்ட் ஜெனரேஷன்ல இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறோம், தேர்ட் ஜெனரேஷன்ல அதை செலக்ட் பண்ணி அதிகப்படுத்துறோம். அப்போ 7 or 8 or 9 ஜெனரேஷன்ல இதை மட்டுமே செக்ரிகேட் பண்ணி எடுத்துவோம். இது செலக்ஷன். பெட்டர் குவாலிட்டி இருக்கிற கிராப்ஸை செலக்ட் பண்ற மெத்தட். அடுத்தது தேர்ட் பாத்தீங்கன்னா பாலிப்ளாய்டி பிரீடிங். பாலிப்ளாய்டு. பாலிப்ளாய்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? குரோமோசோமோட நம்பரை ஆல்டர் பண்றோம், குரோமோசோமோட செக்ஸை சேஞ்ச் பண்றோம். பிளான்ட்ஸ்ல குரோமோசோம்ஸ் பாருங்க கான்ஸ்டன்டா இருக்கும். சில பிளான்ட்டுக்கு குரோமோசோமல் நம்பர்லாம் டிப்ளாய்டு கண்டிஷன்லயோ ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ அந்த குரோமோசோமல் நம்பரை டிப்ளாய்டு கண்டிஷனையோ இல்ல அதோட நம்பர்ஸையோ சேஞ்ச் பண்றதுக்கு பேரு தான் பிளாய்டி. அதுல பாலிப்ளாய்டி பிரீடிங். பாலிப்ளாய்டியை நம்ம இன்டியூஸ் பண்ணி புதுசா ஒரு வெரைட்டிஸா பிளான்ட்ல உருவாக்குற மெத்தட். இது ஒரு மூணாவது மெத்தட். நாலாவது மியூட்டேஷனல் பிரீடிங். மியூட்டேஷன் பிரீடிங். இது என்ன மியூட்டேஷன்? மியூட்டேஷன் இஸ் த சடன் இன்ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் த லிவிங் திங்ஸ். டிஎன்ஏல சடனா ஒரு சேஞ்சஸ் வருது, அந்த சேஞ்சஸ் அடுத்த தலைமுறைக்கு போகுது. அப்ப அந்த மாதிரி கிராப் வெரைட்டிஸ்ல டிஎன்ஏல சேஞ்சஸ் உருவாக்கி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸ் எப்படி உருவாகுது.
அதுதான் மியூட்டேஷன் breeding. Changing the structure of DNA by means of some chemical mutagens or physical mutagens. அதை பத்தி இதுல உள்ள டீட்டெயிலா நான் சொல்றேன். இது மியூட்டேஷன் பிரீடிங். அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் இது என்ன? ஹைபிரிடைசேஷன் வேற வேற ஸ்பீஷிஸ் கிராஸ் பண்றது. கழுதைக்கு குதிரைக்கு கல்யாணம் பண்ணா கோவேரி கழுதை கிடைக்கும். ஹைபிரிடைசேஷன். அப்போ பிரீடிங் டூ டிஃபரெண்ட் லிவிங் திங்ஸ், வேற வேற கிராப் வெரைட்டிஸ். ஓரளவுக்கு ரிலேட்டட் தான், பட் ஆனா கொஞ்சம் உருவத்துல மாறுபட்டு இருக்கிற க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ் இதை ஒன்னா சேர்க்கறதுக்கு பேர் தான் ஹைபிரிடைசேஷன். இதனால ஹைபிரிட்னா அதோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படிங்குது? கழுதைக்கும் குதிரைக்கும் நடுவுல கோவேரி கழுதை. இது கழுதையோட கேரக்டரும் குதிரையோட கேரக்டர் ரெண்டுமே இருக்கும். ரெண்டு பேரண்டோட கேரக்டரும் இருக்குது. அதனால இதை வந்து ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்பினோ பேரண்ட்ஸோட ரெண்டு குவாலிட்டிஸும் அப்படியே வரும். அதான் ஹைபிரிட். ஹைபிரிடைசேஷன் கலப்பினம் உருவாதல். அப்போ இதை நம்ம அப்படியே பிளான்ட்ல பண்றோம். இதெல்லாம் எதுக்காக? சோ மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் பிரீடிங் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஹைபிரிடைசேஷன் இதெல்லாம் இந்த 5 மெத்தடும் பிளான்ட்லயும் பண்றோம், அனிமல்ஸ்லயும் சில பண்ணலாம். இப்ப நம்ம பிளான்ட்ல பண்றதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் introduction of new varieties of plant. இதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் introduction of new varieties of plant. It is the process of introducing high yielding varieties of plant from one place to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு high yielding varieties நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஏற்கனவே இருக்கிற பிளான்ட் வளர்ற இடத்துல ஒரு இன்னொரு வெரைட்டிஸ் எடுத்துக்கிறாங்க, நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். இதுக்கு பேரு நியூ ஸ்பீஷியஸ் இன்ட்ரோடக்ஷன். அப்ப அந்த புது வெரைட்டி ஏதோ வேற ஒரு இடத்துல இருந்து வருது, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க வருது. இப்ப ஜெர்சி மாடு இருக்குது. அந்த ஜெர்சி இன மாடு பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் ஆஃப் கேட்டில். மாடுல அயல் இன மாடு. நம்ம நாட்டு மாடு நிறைய இருக்கும், இந்த சிந்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இன மாடுகள். இதுல எக்ஸாட்டிக் பிரீட்ஸ், அது பிரீட்ஸ் எல்லாம் ஜெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸாட்டிக் பிரீட்ஸ். எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆகுது. எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ். கேப்பா 2 மார்க் क्वेश्चन. What is called exotic species? The new species are introduced from one place into another place. It may be coming from foreign countries and it is introduced in our states or country, and now they can able to adapt our climatic condition and they can grow. இதெல்லாம் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால இன்னொரு சிக்கலும் இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஸ்பீஷிஸ் எல்லாத்தையும் அழிச்சுட்டு இதோட இனம் அதிகமா. இது அனிமல் பாப்புலேஷன்ல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. Introduction of exotic species may cause some deleterious effect in native species. இது அனிமல்ஸ். பிளான்ட்லயும் அதே மாதிரி இருக்குது, பட் இதுல சில யூஸ்வல் ஆஸ்பெக்ட் இருக்கு. பிளான்ட்ல நியூவர் வெரைட்டிஸ் நம்ம இந்த மாதிரி கூட உருவாக்கணும். இந்த ஸ்பீஷிஸ் வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல மற்ற பிளான்ட்டோட சேர்ந்து நியூவர் வெரைட்டிஸ் அது உருவாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் புத்துராமர் புக்ல பேஜ் நம்பர் 288ல the process of introducing high yielding varieties of plant from one place to another, such plants are called exotic species. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ். ஃபாரின் கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு, அதான் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ். These improved plant materials may carry pathogen and pest. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் சில நேரத்துல பேத்தஜனை எடுத்துட்டு வந்திருக்கலாம். அங்க இருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டிசீஸ் காசிங் ஏஜென்ட் பேத்தஜன் வைரஸ் பாக்டீரியாவை கொண்டு வந்திருக்கலாம், இல்ல பெஸ்டோட சேர்ந்து வரலாம், அந்த பூச்சிகளோட சேர்ந்து அது வரலாம். அந்த மாதிரி புது பூச்சிகள்லாம் இந்த இடத்துக்கு வந்து போச்சுன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கிராப்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போடும்.
அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. hence they are thoroughly tested. அப்ப எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் நம்ம நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும், தரவா டெஸ்ட் பண்ணணும். என்னத்துக்காக டெஸ்ட் பண்ணணும்? அது ஏதாவது பேத்தஜன் இருக்குதான்னு பார்க்கணும். ரெண்டாவது பெஸ்ட் எதனா இருக்குதான்னு பார்க்கணும். இல்ல இந்த பேத்தஜன் பெஸ்ட் இங்க வந்து போச்சுன்னு வச்சுங்களா, அந்த கொரோனா டிசீஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் பரவின்னு இருக்கும். சைனாவில் உருவாச்சு, எல்லா இடத்துலயும் பரவின்னு இருக்கு. அந்த மாதிரி சில எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் பிளான்ட் வெரைட்டிஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிளான்ட்டோட சேர்ந்து அந்த பேத்தஜன் வந்துடும். வைரஸோ பாக்டீரியாவோ பங்கையோ சேர்ந்து வரும். இல்ல அதுல சில பூச்சி இனங்கள் சேர்ந்து ஒட்டிட்டு வந்துடும். அது நம்ம கிராப் ஃபீல்டோட சேரும்போது இதோட பாப்புலேஷன் அதிகமாகி நம்ம ஒரிஜினல் பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராப் வெரைட்டிஸை அழிச்சோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இதை டெஸ்ட் பண்ணணும். எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் எது வெளியில இருந்து இங்க வந்தாலும் டெஸ்ட் பண்ணி தான் உள்ள அனுப்பணும். இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அடுத்து பாருங்க, அண்ட் ஐ மீன் எப்போ அது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பிளான்ட் குவாரண்டைன் பிஃபோர் பீயிங் இன்ட்ரோடியூஸ்ட் இன்டு தி ஃபீல்ட். இது எடுத்துட்டு வந்து நேரம் நம்ம ஃபீல்ட்ல போட்டு கூடாது, கொஞ்ச நாள் வச்சிருந்து பாருங்க அதுக்கு ஏதாவது டிசீஸ் வருதா, அதுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணும். அதான் அந்த குவாரண்டைன் பீரியட்னு சொல்லலாம். ரைட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சைனால இருந்து இன்ட்ரோடியூஸ் ஆன பாசியோலஸ் முங்கோ, பாசியோலஸ் முங்கோ, அந்த பச்சை பருப்பு மாதிரி இருக்கும், உளுந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பாசியோலஸ் முங்கோ. இது வந்து எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் தான், பச்சை பருப்பு மாதிரி இருக்கும். இதை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதுல சில டிசீஸ் காசிங் ஏஜென்ட்டும் சேர்ந்து வந்து, அப்ப அது சைனால இருந்து வந்த ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டிஸை நம்ம இந்தியாவில் இப்ப அதிகப்படுத்திடுவோம். பச்சை பருப்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெரைட்டிஸை அதிகப்படுத்திடுவோம். இருந்தாலும் அதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், அதுல ஏதாவது பேத்தஜன் இருக்குதா, பெஸ்ட் இருக்குதா. அந்த பாசியோலஸ் முங்கோன்றதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருவோம். 1 மார்க். சைனாவில இருந்து வந்த ஒரு வெரைட்டி, அதுல பேத்தஜன் இருக்கலாம், பெஸ்ட் இருக்கலாம். அது முதல்ல டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவில் அதை பழக்க ஆரம்பிச்சு இப்போ நிறைய அதுல ஃபீல்டு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இது சைனாவில இருந்து வந்ததுதான், கொரோனா மாதிரி. இருந்தாலும் முதல்ல அதை கண்டுபிடிச்சாரு. அடுத்தது ரெண்டாவது பாருங்க, இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஃபர்ஸ்ட். அதுல ஃபர்ஸ்ட்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ். எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸை டெஸ்ட் பண்ணி தான் நம்ம நாட்டுக்கு உள்ள அதை அலோவ் பண்ணணும் அப்படின்றதுதான் இங்க முக்கியமான பாயிண்டா கொடுத்துருக்கு. எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸை நம்ம அலோவ் பண்றதுனால என்ன ஆகும், நியூவர் வெரைட்டிஸா மாறலாம். இந்த வெரைட்டிஸும் நம்ம வெரைட்டிஸும் சேர்ந்து நியூவர் வெரைட்டிஸா கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையே நம்ம நிறைய ஈல்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸாவும் இன் ஃபியூச்சர்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ல டாலரபிளா இருந்ததுன்னா அதோட ஈல்டு அதிகமா இருக்கும். அப்ப அதை டாலரேட் பண்ற அளவுக்கு நம்ம அதை முதல்ல டெஸ்ட் பண்ணி அலோவ் பண்றோம். இது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட். பாசியோலஸ் முங்கோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்ட்ரோடியூஸ்டு ஃப்ரம் சைனா, எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட் பாசியோலஸ் முங்கோ. அந்த வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பாசியோலஸ் முங்கோ. இது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் ஒன்றுலயும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் எது எது எங்க வருது. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் 1 மார்க்ல பாருங்க. சின்ன ஒரு நோட் புக்ல பேப்பர்ல எழுதி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். நீங்க இது இந்த இடத்துல இதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட் பாசியோலஸ் முங்கோ ஃப்ரம் சைனா அப்படின்னு ஞாபகம் வச்சு. இப்போ கொரோனா சைனா அப்படின்றது ஞாபகம் வருது பாருங்க. அதே மாதிரி இந்த புக்ல பிளான்ட் பிரீடிங்ல பாசியோலஸ் முங்கோ அப்படின்னா சைனா அப்படின்னு ஞாபகம் வரும். அந்த IR8 டுவார்ஃப் வெரைட்டி சைனாவில இருந்து வந்ததுதான். சைனாவில் இந்தோனேஷியால வந்து ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்சதுதான் IR8. ரைட். அடுத்து பாருங்க செலக்ஷன். வாட் இஸ் செலக்ஷன்? இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் பிளான்ட் பிரீடிங். செலக்ஷன் தான் ஓல்டஸ்ட் மெத்தட். பழைய மெத்தட், oldest method of plant breeding in which individual plant or groups of plants are stored out for mixed population based on the morphological characters. அப்போ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா individual plant or group of plants are sorted out from mixed population. இந்த பிளான்ட்டை நம்ம வந்து சார்ட் அவுட் பண்றோம். plants are sorted out. பிரிச்சு எடுக்கணும் தனியா. எப்படி பிரிச்சு எடுக்கிறது சார்? இப்போ முதல்ல இப்போ கிரவுண்ட்நட் இருக்குன்னு வச்சுங்களேன். கிரவுண்ட்நட்ல இருக்கிற அந்த வெரைட்டிஸ தனியா நம்ம என்ன பண்றோம், உரிச்சதுக்கு அப்புறம்
இது ஒரு வெரைட்டிஸ், இது ஒரு கலரை வச்சு நம்ம தனியா பிரிச்சு எடுக்கலாம், இல்ல அதோட சைஸை வச்சு தனியா பிரிச்சு எடுக்கலாம். அப்ப கலர் சைஸ் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஓல்டன் வெரைட்டிஸ்ல இருந்து நியூர் வெரைட்டிஸா தனியா இங்க பிரிச்சு எடுக்கலாம். அது மாதிரி நம்ம சில பிளான்ட்டை அதை சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் மூலமா பிரிச்சு எடுக்கிறது தான். இண்டிவிஜுவல் பிளான்ட்டோ அல்லது குரூப் ஆஃப் பிளான்ட்ஸோ சில ஃபீச்சர்ஸ் மூலமா பிரிச்சு எடுக்கிற மெத்தடுக்கு பேர் தான் செலக்ஷன். அப்போ செலக்ஷன் மூலமா அந்த பிரிச்சு எடுத்த அந்த வெரைட்டிஸ ஃபர்தரா அதுல இருந்து நம்ம வெரைட்டிஸ உண்டாக்கிட்டே வர்றதுக்கு பேர் தான் செலக்ஷன் மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீடிங்ல இருக்கக்கூடிய செலக்ஷன் மெத்தட் இதுதான். பழைய மெத்தட் இது. இப்பெல்லாம் யாரும் தனித்தனியா போய் பிரிச்சு எடுத்துங்க, அதெல்லாம் கிரைண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணும் அப்படின்றதுலாம் நிறைய பேருக்கு பொறுமை இருக்கு. அதனாலதான் வேற வேற மெத்தட்ல போடுவாங்க. அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல அவங்களே இதெல்லாம் செய்வாங்க இந்த மெத்தட். அந்த மாதிரி நம்ம சீடை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து ஃபார்மர்ஸ் வந்து அதை கரெக்டா ஷோ பண்ணி அதுல இருந்து நியூ வெரைட்டிஸை ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அந்த காலத்துலலாம் யாருமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாம ஃபார்மர்ஸே இதெல்லாம் செய்வாங்க. அதுதான் இது ஓல்டஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ஷன் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட் இன் விச் individual plants or group of plants are sorted out from mixed population based on certain morphological characteristic features. Right. இதுல மெத்தட்ஸ் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்க. மாஸ் செலக்ஷன், பியூர் லைன் செலக்ஷன், குளோனல் செலக்ஷன் அப்படின்னு 3 மெத்தட் இருக்கு. So there are 3 methods of selection. What are the 3 methods of selection? One is mass selection. Second one is pure line selection. Pure line selection. Third one is clonal selection. முதல்ல பாருங்க mass selection. What do you mean by mass selection? Seeds of best plants showing desired characters are collected from mixed plant. நான் சொல்லலைங்களா, mixed plant இருக்குது கிரவுண்ட்ல, mixed varieties. அதுல அந்த சீடோட சைஸ் கலரை பொறுத்து நம்ம தனியா பிரிச்சிடுவோம். இது மாஸ் செலக்ஷன் சொல்லுவாங்க. The collected seeds are allowed to raise the second generation. இது செகண்ட் ஜெனரேஷன்ல இருந்து உருவாகும். So this process is carried out for 7 to 8 generation. At the end they will be multiplied and distributed to the farmers for cultivation. Farmers என்ன பண்ணுவாங்க, 7 or 8 ஜெனரேஷனுக்கு அப்புறம் அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அந்த சீட். அந்த சமயத்துக்கு அப்புறம் அதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. Some of the common examples of mass selections are groundnut varieties, TMV. இந்த groundnutல TMV2 varieties, AK10 அப்படின்ற varieties. இது அதுக்கு டயக்ராம் கொடுத்துருது. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். நான் இதோட எக்ஸ்பிளனேஷன் இந்த டயக்ராம் பேஜ் நம்பர் 289ல கொடுத்துருவோம். ஸோ நம்ம இதுல பாதியோட நிறுத்துறோம். நம்ம இந்த செலக்ஷன் அப்படின்ற அந்த ப்ரீடிங் மெத்தட்ஸ்ல நிறுத்துறோம். ரைட், வித் தட் we will complete.